திருவள்ளூர் அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் சைக்கோ என தெரிய வந்துள்ளது. திருவள்ளூர் அருகே பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. இந்நிலையில் சிசிடிவி மற்றும் பொதுமக்களிடம் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 14 நாட்கள் நீண்ட தேடலுக்கு பிறகு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர் போலீசாரிடம் சிக்கினார். சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் மதுபோதையில் படுத்திருந்த அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ராஜ விஸ்வகர்மா என அடையாளம் காணப்பட்ட வடமாநில இளைஞர் சிறுமியின் வாயை பொத்தி வைத்து கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அல்ல, ஆனால் பெண்களை நோட்டமிடும் திரிபான மனப்பான்மை கொண்ட சைக்கோ என விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்படும் நேரத்திலும் அவர் தப்பிச் செல்ல முயன்றதாக போலீசார் கூறினர். விசாரணையில் ராஜ விஸ்வகர்மா தாபா உணவகத்தில் பணியாற்றி வந்ததும் சனிக்கிழமைகளில் அதிகமாக குடித்துவிட்டு அசம்பாவித செயல்களில் ஈடுபடுவதாகவும் தெரியவந்துள்ளது. சிறுமியின் துணிவால் மட்டுமே குற்றவாளி உயிருடன் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறினர். மேலும் கைதானவர் மென்டல் அல்ல, ஆனால் கொடூர சைக்கோ என போலீசார் உறுதியாக தெரிவித்துள்ளனர். தற்போது ராஜ விஸ்வகர்மா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.